ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் வெற்றி ஐஏஎஸ் அகாடமி தென்காசி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நமது இன்ஸ்டிடியூட்ல புதிய பயிற்சி வகுப்புகள் மற்றும் புதிய டிஎன்பிஎஸ்சிக்கான டெஸ்ட் பேஜ் ஆரம்பமாகிறது ஃப்ரெண்ட்ஸ். என்னையில இருந்துன்னு பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 18ஆம் தேதியிலிருந்து அதற்காக நமக்கு இப்போ நம்ம இன்ஸ்டிடியூட்ல அட்மிஷன் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட பிரான்ச்சஸ் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாப்பான்குளம் மகளிர் மட்டும். நம்ம எதுக்கெல்லாம் புதிய பயிற்சி வகுப்புகள் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 அண்ட் VAO ஃப்ரெண்ட்ஸ். இதில் உங்களுக்கு டெஸ்ட் பேஜும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதற்கு உண்டான சிலபஸ் நம்ம இப்போ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, தேர்வு எண் தமிழ் 6ஆம் வகுப்பு செய்யுள் உரைநடை முதல் மற்றும் 2ஆம் பருவம். அதாவது ஃபர்ஸ்ட்ல நம்ம நியூ புக் முடிச்சிருவோம், அதுக்கப்புறமா ஓல்டு புக்கும் தமிழ்ல கண்டிப்பாக சிலபஸ் நடத்தையும் செய்வோம். அதே சமயத்தில் உங்களுக்கு டெஸ்ட் பேஜ்லையும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ் பொறுத்தவரைக்கு முதலில் புதிய புத்தகம் 6ஆம் வகுப்பு செய்யுள் உரைநடை முதல் மற்றும் 2ஆம் பருவம். பாலிட்டி, இந்திய அரசியலமைப்பு, அரசியலமைப்பின் முகவுரை, அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள். அடுத்தபடியாக ஹிஸ்டரி, வரலாறு, சிந்து சமவெளி நாகரிகம், மேக்ஸ், சுருக்குக, சிம்பிளிஃபிகேஷன். இதுல இருந்து உங்களுக்கு 200 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 200 கொஸ்டின் உங்களுக்கு நீங்க ரெகுலர் பேட்சா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 நாட்கள் கிளாஸும் 1 நாட்கள் வீக்லி டெஸ்டாகவும் இருக்கும். இல்ல டெஸ்ட் பேஜா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாரத்தில் 1 நாள் தேர்வு நடைபெறும் ஃப்ரெண்ட்ஸ். இரண்டாவது தேர்வு எண் தமிழ் 6ஆம் வகுப்பு செய்யுள் உரைநடை 3வது பருவம், 7ஆம் வகுப்பு செய்யுள் உரைநடை முதல் பருவம். பாலிட்டி, ஒன்றியம், மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசம், ஹிஸ்டரி, குப்தர்கள், மேக்ஸ், மீச்சி ம அண்ட் மீ போவ, அதாவது எல்சிஎம் ஆர்ஜிசிஎஃப்னு சொல்லுவோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுதான். இதுல இருந்து உங்களுக்கு கண்டிப்பா 200 கொஸ்டின்ஸ் வாரத்தில் 1 நாள் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மூன்றாவது தேர்வு எண் தமிழ் 7ஆம் வகுப்பு செய்யுள் உரைநடை 2ஆம் மற்றும் 3ஆம் பருவம். பாலிட்டி, குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், கடமைகள், அரசு நெறிமுறை கோட்பாடு. ஹிஸ்டரி, தில்லி சுல்தானியங்கள், அதாவது டெல்லி சுல்தானியங்கள் சொல்லுவோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுதான். அப்புறமா மேக்ஸ், சதவீதம், பெர்சன்டேஜ். இதுல இருந்து உங்களுக்கு 200 கொஸ்டின் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வாரத்தில் 1 நாட்கள். அப்புறமா தேர்வு எண் 4 தமிழ் 8ஆம் வகுப்பு செய்யுள் உரைநடை முதல் பருவம். அடுத்து பாலிட்டி, ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்றம். ஹிஸ்டரி, முகலாயர்கள், மேக்ஸ், விகிதம் மற்றும் விகிதாச்சாரம். தேர்வு எண் 5 தமிழ் 8ஆம் வகுப்பு செய்யுள் உரைநடை 2வது பருவம். ஹிஸ்டரி, மராத்தியர்கள். பாலிட்டி, மாநில நிர்வாகம், மாநில சட்டமன்றம். மேக்ஸ், தனிவட்டி. அடுத்து தேர்வு எண் 6ல் உங்களுக்கு திருப்புதல் தேர்வு நடைபெறும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அந்த 1 to 5 வரைக்கும் உண்டான தேர்வுகளில் இருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் இருக்கும். அது போக புதிய வினாக்களும் நிறைவாகவே கேட்கப்பட்டிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தபடியாக தேர்வு எண் 7 தமிழ் 8ஆம் வகுப்பு செய்யுள் உரைநடை 3வது பருவம். ஹிஸ்டரி, தென்னிந்திய வரலாறு. பாலிட்டி, உள்ளாட்சி அமைப்புகள், பஞ்சாயத் ராஜ். மேக்ஸ், கூட்டுவட்டி. தேர்வு எண் 8 தமிழ் 9ஆம் வகுப்பு செய்யுள் உரைநடை முதல் பருவம். பாலிட்டி, கூட்டாட்சி அடிப்படை தன்மைகள், மத்திய மாநில உறவுகள். ஹிஸ்டரி, இந்திய பண்பாட்டின் இயல்புகள். மேக்ஸ், அளவியல், ஃபார்முலா மட்டும், அதாவது சூத்திரங்கள் மட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தபடியாக தேர்வு எண் 9 தமிழ் 9ஆம் வகுப்பு செய்யுள் 2வது பருவம். பாலிட்டி, தேர்தல், இந்திய நீதி அமைப்புகள், சட்டத்தின் ஆட்சி. ஹிஸ்டரி, வேற்றுமையில் ஒற்றுமை, இனம், மொழி. மேக்ஸ், அளவியல். தேர்வு எண் 10வதாக 9ஆம் வகுப்பு செய்யுள் உரைநடை 3வது பருவம். பாலிட்டி, பொது வாழ்வில் ஊழல், தடுப்பு நடவடிக்கைகள், லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா, தகவல் அறியும் உரிமை சட்டம். ஹிஸ்டரி, இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு. மேக்ஸ், நேரம் மற்றும் காலம். தேர்வு எண் 11 தமிழ் 10ஆம் வகுப்பு செய்யுள் உரைநடை 1வது பருவம். பாலிட்டி, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், நுகர்வோர் பாதுகாப்பு, மனித உரிமைகள் சாசனம். அயனம், அதான் நமக்கு ஹிஸ்டரி முடிஞ்சிருச்சு. அடுத்தபடியாக அயனம் எடுத்திருக்கிறோம். தேசிய மறுமலர்ச்சி. மேக்ஸ், எண் வரிசை.
தேர்வு எண் 12 உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா தேர்வு எண் 7 இருந்து 11 வரையிலான தேர்வுகள் கேட்கப்படும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அந்த தேர்வுகளுக்கு உண்டான பாடப்பகுதிகளில் இருந்து உங்களுக்கு தேர்வு வினாட்கள் கேட்கப்படும். தேர்வு எண் 11 உங்களுக்கு தேர்வு எண் 1 இருந்து தேர்வு எண் 11 வரையிலான பாடப்பகுதியிலிருந்து தேர்வுகள் கேட்கப்படும். புதிய வினாக்களும் இருக்கும். இதில் பழைய வினாக்கள் 25% கேட்கப்படும் ஃப்ரெண்ட்ஸ். தேர்வு எண் 14 தமிழ் 10ஆம் வகுப்பு செய்யுள் உரைநடை 2வது பருவம் அயனம் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள். யூனிட் 8 தமிழ் சமுதாய வரலாறு. யூனிட் 9 சமூக நீதியும் சமூக நல்லிணக்கணமும் சமூக பொருளாதாரத்தின் மேம்பாட்டின் மூலாதாரங்கள். அடுத்தபடியாக தேர்வு எண் 15 தமிழ் 10ஆம் வகுப்பு செய்யுள் உரைநடை 3வது பருவம் அயனம் இந்திய தேசிய காங்கிரஸ். யூனிட் 8 தமிழ்நாட்டின் வரலாறு மற்றும் பண்பாடு. யூனிட் 9 தமிழகத்தின் கல்வி மற்றும் நலவாழ்வு முறைமைகள். அடுத்தபடியாக தேர்வு எண் 16 தமிழ் 6ஆம் வகுப்பு செய்யுள் உரைநடை 1 மற்றும் 2ஆம் பருவம், அதாவது பழைய புத்தகம். நியூ புக் முடிஞ்சிருச்சு. அடுத்தபடியாக நம்ம ஓல்டு புக் எடுத்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், பழைய புத்தகம் தமிழ். அடுத்து அயனம் தலைவர்கள் உருவாதல் மற்றும் தேச தலைவர்கள். யூனிட் 8 திருக்குறள். யூனிட் 9 தமிழக புவியியல் கூறுகளும் பொருளாதார வளர்ச்சியில் அவற்றின் தாக்கமும். தேர்வு எண் 17 தமிழ் 6ஆம் வகுப்பு செய்யுள் உரைநடை 3வது பருவம் 7ஆம் வகுப்பு செய்யுள் உரைநடை 1 பருவம். இரண்டுமே பழைய புத்தகம் தான் ஃப்ரெண்ட்ஸ். யூனிட் 8 விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு. அயனம் தமிழ்நாட்டு விடுதலை போராட்டத்தின் பல்வேறு நிலைகள் மற்றும் இயக்கங்கள். அப்புறமா ஜியோகிராஃபி புவியியல் அமைவிடம் இயற்கை அமைவுகள் ஆறுகள். அடுத்தபடியாக தேர்வு எண் 18 தமிழ் 7ஆம் வகுப்பு செய்யுள் உரைநடை 2ஆம் மற்றும் 3ஆம் பருவம். யூனிட் 8 சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் மாற்றங்கள். ஜியோகிராஃபி அதாவது புவியியல் பருவமழை மழைப்பொழிவு வானிலை மற்றும் காலநிலை. அடுத்தபடியாக எக்கனாமிக்ஸ் இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள். தேர்வு எண் 18 உடைய பாடப்பகுதிகள். அடுத்தபடியாக தேர்வு எண் 19 நமக்கு திருப்புதல் தேர்வு ஃப்ரெண்ட்ஸ், அதாவது 14வது பாட தேர்வு எண்ண இருந்து 18வது தேர்வு எண் வரையிலான தேர்வு பாடப்பகுதியில் இருந்து நமக்கு வினாக்கள் கேட்கப்படும். தேர்வு எண் 20 5ஆம் திருப்புதல் தேர்வாக, அதாவது தேர்வு எண் 1 இருந்து தேர்வு எண் 18 வரையிலான பாடப்பகுதியில் இருந்து உங்களுக்கு வினாக்கள் கேட்கப்படும். அடுத்தபடியாக தேர்வு எண் 21 தமிழ் 8ஆம் வகுப்பு செய்யுள் உரைநடை 1 பருவம் பழைய புத்தகம். ஜியோகிராஃபி புவியியல் நீர் வளங்கள் மண் கனிம வளங்கள் மற்றும் இயற்கை வளங்கள். அடுத்தபடியாக எக்கனாமிக்ஸ் 5 ஆண்டு திட்ட மாதிரிகள் ஒரு மதிப்பீடு திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக். அப்புறமா பிசிக்ஸ் இயற்பியல் பேரினத்தின் இயல்பு. தேர்வு எண் 22 தமிழ் 8ஆம் வகுப்பு செய்யுள் உரைநடை 2வது பருவம் எக்கனாமிக்ஸ் வருவாய் ஆதாரங்கள். ஜியோகிராஃபி காடு மற்றும் வன உயிரிகள். பிசிக்ஸ் விசை இயக்கம் மற்றும் ஆற்றல் அளவீடுகள் மற்றும் அலகுகள். தேர்வு எண் 23 தமிழ் 8ஆம் வகுப்பு செய்யுள் உரைநடை 3வது பருவம் எக்கனாமிக்ஸ் இந்திய ரிசர்வ் வங்கி. ஜியோகிராஃபி வேளாண் முறைகள் போக்குவரத்து தகவல் தொடர்பு. பிசிக்ஸ் மின்னியல் காந்தவியல். தேர்வு எண் 24 தமிழ் 9ஆம் வகுப்பு செய்யுள் உரைநடை 1 பருவம் எக்கனாமிக்ஸ் நிதி கொள்கை மற்றும் பணவியல் கொள்கை நிதி ஆணையம். ஜியோகிராஃபி மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவல். பிசிக்ஸ் ஒளியியல் அதாவது சவுண்டும் உண்டு லைட்டும் உண்டு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தபடியாக தேர்வு எண் 25 தமிழ் 9ஆம் வகுப்பு செய்யுள் உரைநடை 2வது பருவம் எக்கனாமிக்ஸ் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான நிதி பகிர்வு சரக்கு மற்றும் சேவை வரி. ஜியோகிராஃபி இயற்கை பேரிடர் மற்றும் பேரிடர் மேலாண்மை. பிசிக்ஸ் வெப்பம் அணுக்கரு இயற்பியல். தேர்வு எண் 26 6வது நமக்கு திருப்புதல் தேர்வு ஃப்ரெண்ட்ஸ். தேர்வு எண் 21 இருந்து தேர்வு எண்
வரையிலான பாடப்பகுதியில் இருந்து வினாக்கள் கேட்கப்படும். அடுத்தபடியாக தேர்வு எண் 27 தேர்வு எண் 1 தேர்வு எண் 25 வரையிலான பாடப்பகுதியில் இருந்து உங்களுக்கு புதிய வினாக்கள் கேட்கப்படும். அடுத்தபடியாக தேர்வு எண் 28 தமிழ் 9ஆம் வகுப்பு செய்யுள் உரைநடை 3வது பருவம் எக்கனாமிக்ஸ் இந்திய பொருளாதார போக்குகள் வேலைவாய்ப்பு உருவாக்கம் ஜியோகிராபி சுற்றுச்சூழல் பருவமழை மாற்றம் கெமிஸ்ட்ரி தனிமங்களும் சேர்மங்களும். தேர்வு எண் 29 தமிழ் 10ஆம் வகுப்பு செய்யுள் உரைநடை முதல் பருவம் எக்கனாமிக்ஸ் நில சீர்திருத்தங்கள் மற்றும் வேளாண்மையில் அறிவியல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு. அடுத்தபடியாக கெமிஸ்ட்ரி அமிலங்கள் காரங்கள் உப்புகள். அடுத்தபடியாக தமிழ் இலக்கணம் அதாவது நியூ புக் ஓல்டு புக் ஃபுல்லாவே சேர்த்து உங்களுக்கு இதுல நடத்துவாங்க ஃப்ரெண்ட்ஸ். தமிழ் இலக்கணம் அப்படின்னா 6ஆம் கிளாஸ்ல உள்ள புதிய புத்தகம் மற்றும் பழைய புத்தகங்களில் உள்ள இலக்கணங்கள் இணைந்தே நடத்தப்படும். அடுத்தபடியாக தேர்வு எண் 30 தமிழ் 10ஆம் வகுப்பு செய்யுள் உரைநடை 2வது பருவம் எக்கனாமிக்ஸ் சமூக பிரச்சனைகள் மக்கள் தொகை கல்வி நலவாழ்வு வேலைவாய்ப்பு வறுமை. அடுத்தபடியாக கெமிஸ்ட்ரி பெட்ரோலிய பொருட்கள் உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் தமிழ் இலக்கணம் 7ஆம் வகுப்பு முழுவதும். தேர்வு எண் 31 தமிழ் 10ஆம் வகுப்பு செய்யுள் உரைநடை 3வது பருவம் பழைய புத்தகம் பயாலஜி உயிரியலின் முக்கிய கோட்பாடுகள் உயிரினங்களின் வகைப்பாடு பரிணாமம் தமிழ் இலக்கணம் 8ஆம் வகுப்பு முழுவதும். தமிழ் 11ஆம் வகுப்பு செய்யுள் உரைநடை முதல் பருவம். தேர்வு எண் 32 தமிழ் 11ஆம் வகுப்பு செய்யுள் உரைநடை 2வது பருவம் பயாலஜி மரபியல் உடலியல் ஊட்டச்சத்து உடல் நலம் மற்றும் சுகாதாரம் தமிழ் இலக்கணம் 9ஆம் வகுப்பு முழுவதும். தமிழ் 11ஆம் வகுப்பு செய்யுள் உரைநடை 3வது பருவம். தேர்வு எண் 33 தமிழ் 12ஆம் வகுப்பு செய்யுள் உரைநடை முதல் பருவம் பயாலஜி மனித நோய்கள் சுற்றுப்புற சூழல் அறிவியல் தமிழ் இலக்கணம் 10ஆம் வகுப்பு முழுவதும். தமிழ் 12ஆம் வகுப்பு செய்யுள் உரைநடை 2வது பருவம். தேர்வு எண் 34 தமிழ் 12ஆம் வகுப்பு செய்யுள் உரைநடை 3வது பருவம் தமிழ் இலக்கணம் திருப்புதல். அதாவது உங்களுக்கு தமிழை பொறுத்தவரைக்கு புதிய புத்தகத்தில் இருந்தும் வினாக்கள் எடுக்கப்படும் பழைய புத்தகத்தில் இருந்தும் வினாக்கள் எடுக்கப்படும் இலக்கணத்தில் இருந்தும் வினாக்கள் எடுக்கப்படும். அதற்காக நமது இன்ஸ்டிடியூட்ல நியூ புக் ஓல்டு புக் வித் இலக்கணத்தோட சேர்த்து பயிற்சிகள் போகின்றது ஃப்ரெண்ட்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தபடியாக தேர்வு எண் 35 தேர்வு எண் 28 இருந்து 34 வரையிலான பாடப்பகுதியில் இருந்து வினாக்கள் கேட்கப்படும். அடுத்தபடியாக உங்களுக்கு தேர்வு எண் 36 தேர்வு எண் 37 தேர்வு எண் 38 மூன்றுமே உங்களுக்கு மாடல் தேர்வு அதாவது முழு மாதிரி தேர்வு 3 மாதிரி தேர்வுகள் நடைபெறும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நமக்கு அங்க எப்படி கேட்பாங்களோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட்ல பொது தமிழ்ல இருந்து 100 தமிழ் கொஸ்டின் அப்புறமா 75 நமக்கு ஜிகே கொஸ்டின்ஸ் வித் 25 மேக்ஸ் கொஸ்டின் வித் கரண்ட் அஃபேர்ஸோட சேர்த்து உங்களுக்கு மாடல் தேர்வு நடைபெறும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது முழு மாதிரி தேர்வாகவே நடைபெறும் ஃப்ரெண்ட்ஸ். நமது இன்ஸ்டிடியூட்ல டிஎன்பிஎஸ்சிக்கான டெஸ்ட் பேஜ் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். ஆன்லைன்லயும் நீங்க எழுதிக்கலாம் ஆஃப்லைன்லயும் எழுதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2025க்கான டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A குரூப் 4 VAO தேர்வுகளுக்கு நேரடி வகுப்புகள் மற்றும் டெஸ்ட் பேஜுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. அதுபோக டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 அண்ட் நியமன தேர்வுகளுக்கும் நேரடி வகுப்புகள் மற்றும் டெஸ்ட் பேஜ் அட்மிஷன் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். பயிற்சி வகுப்புகள் நடைபெறும் நேரங்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை. வார இறுதி வகுப்புகள் சனி மற்றும் ஞாயிறு. Thank you friends.